அப்ப இந்த கழித்தல்ல இப்ப யாருக்காவது சிக்கல் இருக்குதா? இல்ல சார். சார் அப்ப நோ சார். கூட்டல் ஒரு பிரச்சனையே இல்லை, கூட்டல் ஒரு பிரச்சனையே இல்லை. கழித்தல்ல மட்டும் இலகுவான கழித்தல் இருக்குது, கடன் வாங்கி கழிக்கிறது இருக்குது. உங்களுக்கு இலகுவான கழித்தல் ஒரு கேள்வி தருவாரு 2 மார்க்ஸுக்கு. கடன் வாங்கி கழிக்கிறதுல தான் நிறைய மார்க்ஸுக்கு கேள்வி தருவாரு. அப்ப நல்லா ரெண்டையும் பார்த்து வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்ப அந்த யூடியூப் ரெக்கார்டிங் கேட்டீங்க, அப்ப ரெக்கார்டிங் பேசனெல்லாம் அனுப்புறேன்னு சொன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் இது சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப அதனால வேண்டி நேரடியா வேண்ட யூடியூப்ல தான் போட்டுக்கிட்டு வாரேன். இந்த வருஷத்துல உள்ள பழசெல்லாம் போட மாட்டேன். இந்த இதுல அப்ப முதலாவது பாடத்துல இருந்து ஓடரா போட்டுக்கிட்டு வருவேன். அப்போ உங்களுக்கு என்ற யூடியூப் ஐடியா தந்தா உங்களுக்கு அதுல போயிட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவை வீடியோஸ் அந்த லைன்ல பாத்தீங்கன்னா முதலாவது போட்டிருப்பேன் கிரேட் 8ஆ கிரேட் 6ஆ கிரேட் 7ஆண்டு. அப்ப கிரேட் 6 நீங்க பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தெரியும். கிரேட் 6 முதலாவது வீடியோ, 2வது வீடியோ, 3வது வீடியோன்னு இருக்கும். அப்ப யூனிட்டும் அன்னைக்குல போட்டிருப்பேன், அதுல யூனிட் போட்டிருப்பேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ ஏதோ அதை நீங்க என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி நீங்க பார்வையிடலாம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்காகத்தான் இதை தொடங்கி வச்சிருக்கேன். சரியா? மற்றபடி எனக்கு இது இல்லை. இது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்ப அதனால நீங்க வேணுங்கிற டைம்ல போயிட்டு என்ன செய்யணும், அதை பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு சிக்கலும் அங்கனைக்குள்ள இருக்காது. சார் இந்த கேள்விய பாருங்க. இப்ப நம்ம நாட்டுல ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சம்பவமா காணப்படுறது வந்து தேங்காய்கள். தெரிந்தானே எல்லாத்துக்கும்? ஓம் சார். அப்ப இங்க சுரேஷ் 475 தேங்காய்களை சந்தைக்கு கொண்டு சேரார். எத்தனை தேங்காய்கள்? 475. 475 தேங்காய்கள் சந்தைக்கு கொண்டு சென்று அதில் 297 தேங்காய்களை விற்றால் எஞ்சியுள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை யாரு? கேள்வி எழுதி டக்குன்னு செய்யுங்க பாப்போம். ஒன்லி 1 மினிட் தான் உங்களுக்கு டைம். ஒன்லி 1 மினிட், 60 செகண்ட்கள். வேகமா செய்யும். கௌஷிகா ஃபினிஷ். ஓகே, பினிஷ்னா வெயிட் பண்ணுங்க, பினிஷ்னா வெயிட் பண்ணுங்க சார். அப்ப முதலாவது சுரேஷ் எவ்வளவு தேங்காய்கள் கொண்டு போயிருக்காரு? 475. அப்ப 475 எழுதி கொள்வீங்க. அதுல எவ்வளவு தேங்காய்களை விட்டிருக்காரு? 297. அப்ப ஒன்றுகளுக்கு நேரா ஒன்றுகள், பத்துகளுக்கு நேரா பத்துகள், 100களுக்கு நேரா 100களை எழுதுவீங்க. ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப ஒன்றுகள், பத்துகள், 100கள், இது ஞாபகத்துல வச்சுக்கணும். 5ல இருந்து 7 கழிக்க இயலாது. அப்ப என்ன செய்வீங்க? ஒன்று வாங்குவீங்க. அப்ப ஒன்று வாங்கினா இப்ப இது எத்தனை? 15. 15. 15 சார். 15ல இருந்து 7 கழிச்சா எவ்வளவு? 8. 8. இப்ப இந்த இலக்குல 7 இல்ல, இங்க எத்தனை இருக்குது? 6 சார். இப்ப 4ல இருந்து 1 வாங்கினா 6 எவ்வளவு? சார். 6 சார்.
16. 16. அப்ப 16ல இருந்து 9 கழிக்கணும். அப்ப எவ்வளவு? 7 சார். இப்ப 3ல இருந்து 2 கழிக்கணும். அப்ப எவ்வளவு? 1. 1. ஆகவே 1. அப்ப சுரேஷ் கிட்ட எவ்வளவு தேங்காய்கள் மீதி இருக்கும்? 178 தேங்காய்கள். 178. அப்ப இப்படி நடைமுறையில உள்ள ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருவாரு கழித்தல் கேள்வி. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இப்ப ஓகே சார். சார் விளங்குது. யாருக்காவது நோட் பண்றதுக்கு டைம் வேணுமா? வேணாம் சார். சார் எல்லாரும் சரியா எடுத்துருக்கீங்களா? ஆமா சார். சரி சரி ஓம் சார். சார் அப்ப சரி ஓகே. அப்ப உங்களுக்கு இன்னும் 2 தலைப்பு இருக்குது. சரியா? பெருக்கலும் வகுத்தலும் இலகுவான 2 தலைப்புகள் தான். சரியா? அப்ப அத பெருக்கல் பார்க்கணுமா இருந்தா உங்களுக்கு முதலாம் வாய்ப்பாடுல இருந்து 12ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாய்ப்பாடுகளை பாடமாக்கி கொள்ளணும். வாய்ப்பாடுகள் என்ன செய்யணும்? பாடமாக்கி கொள்ளணும். அங்க பெருக்கல் தான் உங்களுக்கு படிச்சு தரும் பொழுது கட்டாயம் பெரிய பெரிய நம்பர்ஸ் பெருக்கல கொஞ்சம் சிக்கல் படுவீங்க. அப்ப 11ஆம் வாய்ப்பாடு, 12ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு, 8ஆம் வாய்ப்பாடுலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறோம். 5ஆம் வாய்ப்பாடு ஈஸி, 10ஆம் வாய்ப்பாடு இலகுவானது. சரி, அதே மாதிரி 2ஆம் வாய்ப்பாடு இலகுவானது. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப உங்களுக்கு சிக்கலான வாய்ப்பாடுகள் 6, 7, 8, 9, 12 இந்த வாய்ப்பாடுகள் தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதா இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறோம். ஓகேவா? சார் ஓகே, வெரி குட் சார். அப்ப குட் நைட். அடுத்த கிளாஸ்ல பாடத்தை முடிச்சிருவேன். சரியா? Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Night, sir. Thank you, sir. Thank you, sir. Good night, sir. Thank you, sir. Thank you, sir. Good night, sir.